ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசில் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து ஒரு முழுக்க ஒரு ஹாரர் மூவி தான். ஸோ இந்த படத்தை இது வரைக்கும் ட்ரை பண்ணாதாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். படம் வந்து செம சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு விசில் ஒன்று இருக்குது. அதை ஊதுறதுனால அந்த ஹீரோவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றது அந்த படத்தோட ஓப்பனிங்லேயே இருக்குது. அதாவது ஒரு பழமையான ஒரு விசில் ஒன்று கிடைக்கிது ஹீரோயினுக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி வச்சு அதை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை கொண்டு போயிட்டு ஒரு லேபில் கொடுத்து செக் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பழமையான ஒரு விசில் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த விசிலை ஊதுறாங்க. அப்படி ஊதும்போது ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டால் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு அஃபெக்ட் ஏற்படுது. அப்படி அஃபெக்ட் ஏற்படுற அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. ஸோ இந்த விசில் சத்தத்தை கேட்டவங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கொலை பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசிலிருந்து ஒரு உருவம் வெளியே வருது. ஸோ அந்த வெளியே வந்த உருவம் ஒவ்வொரு ஆளையாக கொல்ல ஆரம்பிக்குது. அப்படி கொல்லவங்களாம் என்ன ஆகுறாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதையாகவும் இருக்குது. படத்தோட வந்து இது ஏற்கனவே நம்ம பார்த்த சில பல ஹாரர் மூவி, த்ரில்லிங் மூவிஸ்க்கு பேஸ் பண்ண கதையாக இருந்தாலும் இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் கொல்லும்போது அதில் காட்டப்படுற அந்த சீன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சிலர் வந்து எலக்ட்ரிக்லேயும், ஒரு சிலர் நெருப்பாலையும், ஒரு சிலர் தண்ணிக்குள்ள வச்சும் கொள்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலரை கத்தியால் குத்தியும் கொள்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து சைல்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கவே முடியாது. ரொம்ப ஹாரர் மூவி பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த விசில் வந்து இந்த கொலை சம்பவத்தில் தப்பிக்கிறதுக்கு சில முக்கியமான வழிகள் இருக்குது. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதுலேருந்து எத்தனை பேர் தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படத்தோட டைமிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அதில் காட்டப்படுற சீன்ஸ் சில இது எப்படியும் இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டம் நமக்கு வந்து தெரியுது. ஆனால் ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து நம்ம வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஒரு சீனும் பார்த்து செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும் அதை ஏற்கனவே சில படங்களில் சில சீன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து 18+ கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியாது. அண்ட் தென் பயங்கரமான ஹாரர் மூவியை ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ஓகே தான். ஸோ இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.